மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்க சக்தி. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? எதுக்கு? அன்னைக்கு நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு. ஆக்சுவலா நீங்க என்ன பாராட்டுறதை விட நியாயமா நான் தான் உங்களை பாராட்டணும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கிற எமர்ஜென்சி வேர்ல்ட்ல நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. யாருன்னே தெரியாத ஒரு வயசானவரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. அதனால்தான் முதல்ல உங்களை பாராட்டணும்னு சொன்னேன். சக்தி, இது எல்லாருக்குமே வராது. இந்த உணர்வுலாம் பை பர்த்லே இருந்தாதான் செய்ய முடியும். உண்மைதான் சார். என் அப்பாவும் அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இறங்கி போய் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ரத்தம் தானே சார் என் உடம்புலயும் ஓடுது. That's good. Your parents are very very lucky. அம்மா, அந்த பெரியவர் இப்ப எப்படி இருக்காரு? நல்லபடியா பொழைச்சிட்டார் சார். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் சார். ஓகே சார், நான் கிளம்புறேன். Yeah, sure. Welcome to our new office, sir. Congratulations, sir. யோகி, என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட சொன்னலமா, அந்த பொண்ணை நான் பாத்துட்டேமா. எங்க பார்த்த? நம்ம புதுசா வாங்கின கம்பெனிலமா. புது கம்பெனில எப்படி அந்த பொண்ணு? அந்த பொண்ணு அங்கதாம்மா வேலை செய்றா. சீனியர் மேனேஜரா இருக்கா. அந்த பொண்ணு பேரு சக்தி. எனக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குமா. கடவுள் உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ண காட்டி மறைச்சிட்டாரோன்னு நினைச்சேன். எங்கேயோ பார்த்த பொண்ண எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு பயந்துட்டே இருந்த. கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுமோன்னு யோசிச்சுட்டு இருந்த. ஆனா கடவுள் நம்ம பக்கத்திலே இருக்காருப்பா. அதனாலதான் அந்த பொண்ண உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. எனக்கு என்னவோ அந்த பொண்ணுதான் உன் பொண்டாட்டியா வருவான்னு தோணுது. அதுக்காக தான் கடவுள் உன்னை இத்தனை நாள் காத்திருக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. சரிப்பா, நம்ம போய் முதல்ல அந்த பொண்ணை பாத்துடுவோம். வரலாமான்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டுட்டேன். சரிம்மா. ஹலோ. நான் யோகி பேசுறேன். சொல்லுங்க சார். நான் உங்களை கொஞ்சம் பார்க்கணும். என்ன விஷயமா சார்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போன்லயே சொல்லுங்க சார். இது போன்ல பேசுற விஷயம் இல்ல, நேர்ல பேசினா நல்லா இருக்கும். அதான்
சரி ஓகே சார், நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்கலாம். நோ நோ, உங்க வீட்டுக்கு வந்து நான் நேர்ல பேசுறேனே. ஹலோ. சார். ஏதாவது ப்ராப்ளம்? நோ சார், யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ. நோ இஷ்யூஸ் சார். கொஞ்சம் உங்க வீட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்றீங்களா? ஓகே சார். ஓகே. அம்மா, அந்த பொண்ணு நம்மள வீட்டுக்கு வர சொல்லிட்டாமா. அவ வீட்டுக்கு போறோம், பொண்ணு கேக்குறோம், கல்யாணம் பண்றோம், உனக்கு மருமகளை இங்க கூட்டிட்டு வரோம். ஓகே? டபுள் ஓகே. பணத்தாசை உன்னை ஆட்டி படைக்குதானு, அதனாலதான் உன் மனசும் கல்லாயிடுச்சு. பணத்துக்காக மட்டும்தான் நான் இப்படி பண்றேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அனு, அனு, நீ தூங்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டுபிடிச்சிட்டியா? சூப்பர், எழுந்து போ. நான் போறேன், நீ வா. எதுக்கு? சாப்பிடதான். எனக்கு வேண்டாம். சொன்னா கேளு அனு, சாப்பிடாம இருந்தா உடம்பு வீணா போயிடும். இங்க மனசே வீணா போயிருக்கு, உடம்பு வீணா போனா என்ன ஆயிட போகுது? ஏன் இப்படி நெகட்டிவா பேசுற? நான் நெகட்டிவா பேசுறேன்னா நீ நெகட்டிவா பேசுறியா? அப்ப நான் நெகட்டிவா பேசுறேனா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் அது வேணா இது வேணான்னு தட்டி கழிச்சுட்டே தானே இருக்க. அனு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்து நம்ம சந்தோஷமா வாழ முடியாது அனு. இந்த உலகத்துல இன்னொருத்தர் மனச நோக்கடிக்காம யாராலையும் பணம் சம்பாதிக்க முடியாது வெங்கட். நீ செய்யற வேலையே எடுத்துக்கோ, நீ எடுக்கிற எல்லா கேஸுமே ஒருத்தர் ஜெயிச்சு ஒருத்தர் தோத்து தானே கேஸ் முடிப்பீங்க. அப்ப நீ இன்னொருத்தரை தோக்கடிச்சு தானே சம்பாதிக்கிற, அந்த மாதிரிதான் இதுவும். அனு, அது வேற இது வேற. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஒரு பொண்ண நடு தெருவுல நிறுத்திட்டு இந்த கேஸ ஜெயிச்சு நான் எப்படி நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும்? வெங்கட், இந்த லாஜிக் எல்லாம் பாத்துட்டு இருந்தனா நீ சம்பாதிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நீ யாராவது கோச்சிப்பாங்க, பாதிக்கப்படுவாங்கன்னு எந்த கேஸுமே எடுக்காம இருக்க வேண்டியதா. சாமியே ஒருத்தருக்கு செஞ்சுட்டு இன்னொருத்தரை தண்டிச்சுட்டு தானே இருக்கு. சாமியாலேயே முடியலையா, இவர் செஞ்சு கிழிச்சிடு வரா. நீ நல்லா பேசுற. நான் நல்லா பேசி என்ன பிரயோஜனம்? நான் வக்கீல் இல்லையே. நான் மட்டும் வக்கீலா இருந்திருக்கணும். உங்க அக்கா சக்தியோட கேஸ் உன்கிட்ட வந்திருக்கணும். இப்ப எதுக்கு என் அக்காவை பத்தி பேசுற? உங்க அக்காவும் மாமாவும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்கல்ல, அப்ப நீ வக்கீலா இருந்தா என்ன பண்ணிருப்ப? அதை விட இப்ப உங்க அக்கா உயிரோட இருந்து ரெண்டு பேருமே வாழ பிடிக்கலன்னு உன் மாமா உன்கிட்ட வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன பண்ணுவ? அது சொல்லு, என்ன அது இதுன்னு தடுமாறிட்டு இருக்க? இங்க பார், அது வேற இது வேற, அதையும் எதையும் சம்பந்தப்படுத்தாத. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஐயா பொண்டாட்டிட்டு ஒரு வக்கீலா ஜெயிச்சிருக்க. எஸ் எஸ். ரொம்ப பெருமைப்படாத வெங்கட், ஏதோ ஒரு ஃப்ளோல என்ன மடக்கிட்ட. அடுத்த முறைலாம் இது நடக்காது. அப்போ பாப்போம். இப்ப சாப்பிடலாம் வா. எனக்கு வேணாம். நீ சொன்னா கேட்க மாட்டேன், இரு நானே போய் கொண்டு வரேன். ஆக்கட்ட. இந்தா. எனக்கு வேணாம். ஆக்கட்டணும், இந்தா வாங்கிக்கோணும். ஏண்டா நீ என்ன ஜெயிச்சிட்டேன்னு பெருமை பேத்திக்கிறியா? இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சாப்பிடணும், இந்தா. என்னாச்சு வெங்கட்? லூசு, எதுக்கு விரல கடிச்ச? ஐயோ, அது உன் விரலா? நான் முருங்கைக்கான்னு நினைச்சேன். ஏய், தேங்காய் சட்னில முருங்கைக்காய் எப்படி வரும்? நீ வேணும்னு தான் விரல கடிச்சிருக்க. சேச்சா, உன் மேல ப்ராமிஸ், நான் வேணும்னு எல்லாம் கடிக்கல. இல்ல, நான் வேணும்னு தானே என் விரல கடிச்ச. ரொம்ப வலிக்குதா?
இல்ல குளு குளுன்னு இருக்கு ஆள பாரு. சரி சரி சாரி, ஊட்டி விடு. ம். 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 ஆ, ஆ, அனு நான் உன்கிட்ட உன்னை கேட்கணும். ம், கேளு. நம்ம ஏன் ஒரு குழந்தை பெத்துக்க கூடாது? ஆ, இல்ல நமக்கும் வயசாயிட்டே போகுது, அதான் சொன்னேன். என்ன விரல கடிச்சதுக்கு காம்பன்சேஷன் கேக்குறியா? ஏய், நான் சீரியஸா தான் கேக்குறேன். டென்ஷன் ஆகாத. நான் என்ன தப்பா கேட்டேன்? எல்லா ஆம்பளைக்கும் இருக்கிற ஆசை தானே. நம்ம கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுட்டே போனா கடைசி வரைக்கும் இல்லாமே போயிடுமோன்னு பயமா இருக்கணும். அதனால குழந்தை மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதானு. ம், சரி, இனிமே நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அது எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ அப்ப கிடைக்கட்டும். ஓகே. ஐயோ, ஏய், நான் கிடைக்கவே இல்ல, வலிக்குதுன்றியா உன்ன? புகழ், அந்த ட்ரெஸ்ல எடுத்துக்கூட. போமா, பக்கத்துல தானே இருக்கு, நீ எடுத்துக்கோ. சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற. சென்னைக்கு போயிட்டு யார்கிட்டயும் பேசக்கூடாது, எங்கேயும் வெளியில போக கூடாது. மிஸ் சொல்றதா கேட்கணும். பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், புரியுதா? சரி என்னடா நான் பேசிட்டே இருக்கு, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. சரின்னு சொன்னம்மா, உனக்கு தான் கேக்கல. சரி, எல்லா திங்ஸையும் மறக்காம எடுத்து வச்சுக்கோ. மில்கி மேன் கொடுத்து இந்த பொம்மையும் சென்னைக்கு எடுத்துட்டு போலாமா? ஆனா அம்மா கிட்ட கொடுத்து பேக்ல வைக்க சொன்னா திட்டுவாங்களே, எப்படி எடுத்துட்டு போறது? புகழ், மா இங்க வாயேன். தோ வரமா. அம்மாஜி வாங்க உட்காரு. அம்மா, சொல்லு. நான் மில்கி மேன் கொடுத்த பொம்மைய என் கூடவே எடுத்துட்டு போவா ப்ளீஸ்மா. சரி, எடுத்துட்டு போ. ஹை, தேங்க்ஸ்மா. இந்த பொம்மை யார் உடைச்சது? நான் தான் தெரியாம பொம்மை இருக்கிறத பார்க்காம அது மேல உட்காந்துட்டேன். அதான் உடைஞ்சிருச்சு. நீங்க யாரு? எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க?
சாரி, நான் வேணா உனக்கு புதுசு வாங்கி தரேன். புதுசா? நீங்க என்னதான் புதுசு வாங்கி கொடுத்தாலும் என் மில்கி மேன் கொடுத்த மாதிரி வருமா? அதான் உனக்கு சாரி கூட சொல்லிட்டேனே. சார் சொன்னா இந்த உடஞ்ச பண்ண போமா திரும்ப சேர்ந்துருமா? நீங்க முதல்ல எழுந்திரீங்க. எழுந்திரீங்கன்னு சொல்றேன்ல. புகழ், என்னங்க சத்தம்? புகழ், புகழ், சார் நீங்களா? சார் உட்காருங்க சார். என்ன புகழ், பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு சாரி சொல்லு. நான் சாரி சொல்ல மாட்டேன். நீ தான் சொல்லி கொடுத்திருக்க, தப்பு பண்ணாத சாரி சொல்லணும், இல்லனா சொல்ல கூடாதுன்னு. நான் தப்பு பண்ணல, அதனால நான் சாரி சொல்ல மாட்டேன். அவங்க தான் தப்பு பண்ணாங்க. இதோ பாருங்க, மில்கி மேன் கொடுத்த பொம்மைய உடைச்சிட்டாங்க. தப்பு பண்ணது அவங்க. நான் ஏன் சாரி சொல்லணும்? தப்பு புகழ், சே சாரி. முடியாது. வேணும்னா அவங்களே என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க. புகழ், டேய், சாரி சார். புகழுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் கிஃப்ட உடைச்சதுக்காக கோவப்பட்ட, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, இட்ஸ் ஓகே சக்தி. அவன் கரெக்டா தான் பேசுறான். தப்பு என் மேலதான். தப்பு பண்ணா அந்த இடத்துல நான் 0. அதனால்தான் நான் கொஞ்சம் அமைதி ஆயிட்டேன். சார் உட்காருங்க சார். அமைதி உட்காருங்க. பையன் ரொம்ப சுட்டியா இருந்தாலும் கரெக்டா பேசுறான். எப்படி சார் பேசாம இருப்பான்? கண்டிப்பா அவன் பேசுவான். அவன் வளர்ப்பு அப்படி சார். எல்லாமே சக்தியோட ட்ரைனிங். நைஸ் பாய். யார் இது? உங்க ரிலேட்டிவா? நோ நோ சார், என்னோட பையன்.